பரிசுத்த வேதாமத்தை நாம் திருப்பிக் கொள்வோமாக. பயந்து போன சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அவர் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா, சத்தமாய் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிசாசு உங்களை பயமுறுத்தி வைத்திருக்கிறான், விடாதீங்க அவனை. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எங்க போனாலும் ஆண்டவர் ஆத்தும அறுவடையை வைத்திருக்கிறார். எல்லாம் 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்க கைகளில் 10 ஆத்துமாக்களை தரப்போகிறார். கை வைத்து எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் கரங்களில் 10 ஆத்துமாக்களை நீர் தருவீர் ஆண்டவரே. அது உங்க சொந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளா இருக்கலாம், உற்றார் உறவினர்களா இருக்கலாம். நீங்க ஆண்டவருக்குள்ள அவங்களை கொண்டு வர போகிறீர்கள். எப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார்? வாழ்க்கையில வேதனை அனுபவிக்கிற மக்கள், துன்பத்தை அனுபவிக்கிற மக்கள், சோர்ந்து போனவர்கள், சுயநலமாய் வாழ்ந்தவர்கள், இளைய குமாரனை போல ஆஸ்திகளை அளித்தவர்கள். எழுதி வச்சுக்கிடுங்க, நீங்க இப்படிப்பட்ட மக்களை எல்லாம் சந்திப்பீர்கள். ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய வீட்டுக்கு நம்ம போவதை தவிர்ப்போமாக. ரட்சிக்கப்படாத வீடுகளில் போய் நான் சொல்லுகிற 7 விதமான மக்கள் கூட்டத்தை இந்த ஆண்டு நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். ஆண்டவர் அவர்களை உங்கள் சபைக்குள்ளே கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. முதலாவது கூட்டம் வேதனை உள்ள மக்கள். எல்லாரும் சொல்லுங்கள், யாரு? வேதனை உள்ள மக்கள். இங்க கூட இந்த கூட்டத்தில் மைதானத்தில் நீங்கள் இருக்கலாம். வேதனை இல்லாத மனிதர்கள் இல்லை. வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷம். யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வெட்டுக்கிளிகள் பட்சித்து போட்டது. காட்டு 4வது வசனத்தை வாசிக்கிறேன். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது. பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. எல்லாம் அழிந்து போனது. தேசம் இன்றைக்கு ஒரு பெரிய அழிவிற்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில் வேதனை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். நீங்க எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு நடக்கல. இந்த கூட்டத்தில் கேட்டா எத்தனை பேர் வேதனையோடு இருக்கிறீர்கள் என்று கேட்டால் எல்லாருக்கும் வேதனை இருக்கிறது. உற்றார் உறவினர்களால் பகைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவுக்காக குடும்பம் நம்மை வெறுத்திருக்கிறது. வேதனையின் வருஷங்கள். ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. என் வாழ்க்கை கண்ணீராய் இருக்கிறது. வேதனையின் வருஷங்களை ஆண்டவர் மாற்றுவார். அதைத்தான் இங்கு நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டியவர்கள் சத்துருவின் கையில் சிக்கிக் கொண்டார்கள். எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போனார்கள். கண்ணீரின் வருஷங்கள், வருத்தத்தின் பலனை, வேதனையின் பலனை, கண்ணீரை உணவாக சாப்பிடும் ஆண்டுகள். இன்றைக்கு அந்த முதல் கூட்ட மக்களை சந்திக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லுவோமா? ஆமென். பெயின்ஃபுல் இயர்ஸ், அதுதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. எல்லாம் அழிந்து போனது, எல்லாம் நஷ்டமானது. அப்படிப்பட்ட மக்களை தேடி கண்டுபிடியுங்கள். வாழ்க்கையில் வேதனையோடு கூட வீடுகளில் இருப்பார்கள். பிள்ளைகளால் வந்த வேதனை, வியாபாரத்தில் வந்த நஷ்டத்தினால் வந்த வேதனை கேட்கும் பொழுது உங்களுடைய இருதயம் நொறுங்க ஆரம்பிக்கும்.
நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறீர்கள். நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் இன்றைக்கு உலகத்திற்குள்ள போய், பாவத்திற்குள்ள போய், இச்சைகளின் பாவங்களுக்குள்ள போய் விழுந்து விடுகிறார்கள். சோசியல் லைஃப் இன்றைக்கு வித்தியாசமா இருக்கு. வாலிப பிள்ளைகளுக்கு நம்பி வெளியூர்களுக்கு வேலைகளை அனுப்புகிறீர்கள். ஆனா பிள்ளைங்க வெளியூர்ல போய் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு வேதனையை கொண்டு வந்திருக்கிறது. சோர்ந்து போகாதிருங்கள். அந்த வேதனையின் வருஷங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். பட்சித்த வருஷத்திற்கு பலனாக ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய பிள்ளைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். என்ன வாலிப பிள்ளைகள் அநேகர் செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்தவ குடும்பத்தில் நாம் வளர்கிறோம். ஜெபம், வேத தியானம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். ஒரு கையளவு மேகம், நீங்கள் பரிசுத்தமாய் தேசத்தில் இருக்கிறீர்கள். அந்த பரிசுத்தத்தை நாம் இழந்துவிடக் கூடாது. எப்படியும் வாழலாம், எப்படியும் ஜீவிக்கலாம் என்கிற வாழ்க்கை இன்றைக்கு தேசத்தில் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையை அழித்துவிடும். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிற நமக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யார் வீட்டில் சண்டை, மதுபானத்தை நாடி குடிக்கிறவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் இருக்கிற பள்ளிக்கூடங்களில் வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் கூட மது அருந்த ஆரம்பித்து விட்டார்கள். போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி விட்டார்கள். மதுபான ஊசிகளை எடுக்கிறார்கள் பிள்ளைகள். இந்த டிசம்பர் மாதத்தில் ஆங்காங்கே சின்ன சின்ன நற்செய்தி கூட்டங்கள் நடத்தினோம். அதுல சிறு பிள்ளைகள் ஒரு இடத்துல ஒரு 70 பிள்ளைகள் வந்திருந்தார்கள். அந்த பிள்ளைகளிடத்துல கேட்டேன், உங்க ஸ்கூல்ல போதை வஸ்துகளை யாராவது எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. எல்லாமே 1வது படிக்கிறதுல இருந்து +2 படிக்கிற பிள்ளைகள் ஒரு 60 பிள்ளைங்க இருந்திருப்பாங்க. பின்னாடி பெரியவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதுல அந்த வாலிப பிள்ளைகள் சொன்ன சாட்சி, 7வது 8வது படிக்கிற பிள்ளைகள் சொன்னாங்க, எங்க ஸ்கூல்ல கூட போதை வஸ்துகளுக்கு அடிமையாகிறார்கள் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் அடிமையாகிறார்கள். நான் எங்கன்னு கேட்டேன். பாத்ரூமுக்கு போவாங்க, பாத்ரூம் போறேன்னு சொல்லி, ஆனா அங்க ட்ரக்ஸ் சேல்ஸ் பண்றாங்க. நான் இருக்கிற சபையை சுற்றிலும் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பகுதிகளில் போதை பொருட்கள் விற்கப்படுகிறது. அடுத்த சந்ததியை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் சபையே இன்றைக்கு நீங்களும் நானும் அடுத்த சந்ததிக்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தை விட்டுவிடக் கூடாது. பெற்றோர்கள் எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்காக நான் தினமும் திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டும். நம்ம கட்டுப்பாடாய் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுப்போம். எப்படி இருக்கணும், எப்படி செய்யணும், அப்படி வாழணும்னு சொல்லி. ஆனா இன்றைக்கு வருகிற உபதேசங்கள், ஆன்லைன்ல வருகிற உபதேசங்கள் கட்டுப்பாடு இல்லாத உபதேசத்தை சொல்லுகிறார்கள். ஆன்லைன் செய்திகள் வந்த பின்பு நம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட செய்திகளைத்தான் கேட்க விரும்புகிறார்கள். நமக்கு எல்லாருக்கும் சத்தியம் தெரியும். விசுவாசி அவிசுவாசியோடு கூட என்ன செய்யக்கூடாது, இணைக்கப்படக்கூடாது, அந்நிய நுகத்தில் இணைக்கப்படக்கூடாது. ஆனா இன்னைக்கு உபதேசங்கள், ஆன்லைன்ல இருக்கிற உபதேசங்கள் என்ன சொல்லுகிறது? நீ ஒரு விசுவாசி அடுத்த ஒரு ஆளை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தணும்னா நீ கல்யாணம் பண்ணாதான் விசுவாசியா மாறுவான். அதனால நீ இயேசுவை பற்றி அறியாத நபராக இருந்தாலும் சரி அவர்களை திருமணம் செய்யலாம் என்று அவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. துரு உபதேசங்கள் போதிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சபைகளுக்குள் பிள்ளைகள் போய் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அந்த வசனத்தை மாத்திரம் வாலிப பிள்ளைகளுக்கு எடுத்து காட்டுகிறார்கள். இந்த சத்தியத்தை கேட்கிற வாலிப பிள்ளைகளே, வசனத்தை கிளி ஜோசியம் எடுக்கிறது மாதிரி கேலண்டர் பார்த்து படிப்பது, ஒரு குறிப்பிட்ட வாக்கியத்தை மாத்திரம் எடுத்து படிப்பதை மாற்றி முழு வேதாகமத்தையும் படிக்க ஆரம்பியுங்கள். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாமே. ஆரம்பம் முதல் முடிவு வரை படியுங்கள்.
அதே பவுல் தான் சொல்லுகிறான், எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எனக்கும் வாலிப வயதில் அந்த வசனங்களை எடுத்து காட்டினார்கள். அடுத்து போதிக்கப்படுகிற உபதேசம், ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. மற்றதெல்லாம் விட்டுருவாங்க. அதனால்தான் உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஊழியர்களை வைத்திருக்கிறார். நல்ல திருச்சபைக்குள்ள அடங்கி இருங்க. அவங்களுக்கு அந்த வேதத்தை பகுத்து போதிக்க பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இருக்கிறார். அவங்க ஜெபத்தில் உட்கார்ந்திருந்த செய்தி ஆயத்தப்படுத்துகிறார்கள். ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. அதனாலதான் இன்றைக்கு ஓரின சேர்க்கை வந்துவிட்டது. அமெரிக்காவுக்கு நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற புதிய பிரதமர் சொல்லி இருக்கிறார், ஆண் பெண் 2 இனம்தான் எங்கள் தேசத்தில் உண்டு என்று. கைகளை உயர்த்தி அதற்காக ஒரு அல்லியா சொல்லுமா? ஆமென். 350 ஜெண்டர் உருவாக்கி இருக்கிறாங்களாம். வாலிபர்கள் நடுவே ஊழியம் செய்கிற எங்கள் ஸ்தாபனத்தில் இருக்கிற ஊழியர்கள் சொன்னார்கள், 350 ஜெண்டர். எனக்கு தலையே சுத்திருச்சு. எப்படி உருவாக்குறாங்க? எனக்கு தெரிந்தது ஆண் பெண், இல்லாட்டா 3வது ஒரு பாலினம் டிரான்ஸ்ஜெண்டர் என்கிற 3வது பாலினம் ஒன்று இருக்கிறது. இவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா இன்றைக்கு எல்ஜிபிடி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊழியர்களுக்கு அது என்னன்னே தெரியல. எல்ஜிபிடி ஜெனரேஷன். வாலிப பிள்ளைங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளோடு பேசுங்கள். வாலிப பிள்ளைகளால் இன்னைக்கு குடும்பத்திற்குள் வேதனை வந்து விட்டது. கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள L for lesbianism, G for gay marriage, ஆணை திருமணம் செய்கிற திருமணங்கள், இதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சதமா சொல்லுங்க அல்லேலூயா. மத பிரச்சாரம் செய்வதற்காக அல்ல. உங்க பிள்ளைகள் ஆலயத்திற்கு வரும்பொழுது இந்த பரிசுத்தமான செய்திகளை கேட்பார்கள். பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர், இது 4 பிரபலமாய் நிறைய கண்ட்ரீஸ்ல லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்தியாவிலையும் போராட்டம் நடைபெற்றது. ஆணை திருமணம் செய்யலாம், பெண் பெண்ணை திருமணம் செய்யலாம். எத்தனை குடும்பத்தில் பெற்றோர்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள். வேதனையின் வருஷங்கள். நல்ல கனவு கண்டிருப்பாங்க, பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் செய்து வைக்கணும், ஆசைகளோடு இருப்பார்கள். நல்ல ஒரு பையனை பார்க்கணும், நல்ல ஒரு கல்யாணத்தை பார்க்கணும். இப்ப அந்த காலம்லாம் மாறிட்டே வருது. அடுத்த சந்ததி நீங்க ஜெபம் பண்ணணும். அடுத்த ஒரு 10 ஆண்டுகள்ல பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் என்கிற நிகழ்ச்சியை வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஒரு சந்ததி வருகிறது என்று சொல்லுகிறார்கள். நீங்க குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை போடுகிறதை பார்க்கிறார்கள். குடும்ப உறவுகள் ஒருமனம் இல்லாததை பிள்ளைகள் பார்க்கிறார்கள். எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை தேவை என்று திருமணம் வேண்டாம் என்று சொல்லுகிற பிள்ளைகள். அடுத்து நான் சொல்வது போல யாரோடும் வாழலாம், எவரோடும் வாழலாம், எப்படியும் வாழலாம் என்கிற ஒரு கலாச்சாரம் வந்தபடியினால் ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு திருமணம் செய்து பரிசுத்த மெய் விவாகம் செய்து சாட்சியாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு சந்ததி மறைந்து வருகிறது. இதனால் அநேக குடும்பங்களுக்குள்ள வேதனை. நீங்க ஒவ்வொரு வீடுகளாய் சந்திக்கும் பொழுது வேதனை உள்ள மக்களின் தேவைகளை எழுதி கொண்டு வந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவர் இந்த ஆண்டு அவர்களை எல்லாம் ரட்சிக்க போகிறார். அல்லேலூயா. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. பச்சை புழு விட்டதை என்ன செய்கிறது? வெட்டுக்கிளி தின்கிறது. ஒரு பாவம் விட்டா இன்னொரு பாவம், இந்த பாவம் விட்டா அந்த பாவம். செல்போன் பயன்படுத்தாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. எல்லாரும் செல்போன் பயன்படுத்துகிறோம். எனக்கு கூட பாஸ்டர்கள் பாட்டு கொண்டு வந்து தந்தது எதில் தான் கொண்டு வந்து தந்தாங்க? செல்போனில் தான் கொண்டு வந்து தந்தாங்க. தவறில்லை. நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துவது தவறில்லை. நானும் வச்சிருக்கிறேன். இங்கே எங்கேயாவது கிளாக் இருக்குமான்னு பார்த்தேன். எங்கேயுமே கிளாக் இல்லை. அதனால என்ன வச்சிருக்கேன்? கிளாக் வச்சிருக்கிறேன், சரியான நேரத்துக்கு முடியணும்னு சொல்லி. எதற்கு பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு பயன்படுத்த வேண்டும். ஆனால் இதில் அத்தனை பாவங்களும் வந்திருக்கிறது. மனைவியை ஒரு பக்கம் படுக்க வைத்துக் கொண்டு புருஷன் இன்னொரு பக்கம் ஆபாச படங்களை பார்க்கிறார், காயப்படுத்திக் கொள்ளுகிறார். மனைவியை இச்சையான ரோகங்களுக்கு அவர் ஈடுபடுத்த முயற்சி எடுக்கிறார்.
அதனால தான் இன்றைக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை. கணவன் மனைவியை அடிக்கிறார், மாற்று மனைவியோடு கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறார், மாற்று புருஷனின் மேல் அன்பு வர ஆரம்பிக்கிறது. வேதனை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற 6 குறிப்புகளுக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் உள்ள வேதனையின் வருஷங்களை கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. பாவம் உங்களை அழித்து விடும். அதற்கு முன்பதாக மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மதுபானம் குடிக்கும் பொழுது சின்னதாக தான் ஆரம்பிக்கும் மதுபான பழக்கம். வெளிநாட்டில் இருக்கிற ஊழியர்கள் எல்லாம் மதுபானம் அருந்துகிறார்கள், தவறில்லை என்கிற உபதேசம் தமிழ்நாட்டிற்குள்ள வந்து விட்டது. என்னை பார்த்து சொல்லி இருக்கிறாங்க, கொஞ்சம் குடிக்கிறது தப்பு இல்லையா? பாவத்தில் சின்ன பாவம் பெரிய பாவம்லாம் ஆண்டவர் சொல்லலை. எனக்கு கற்றுத்தந்த உபதேசம் பாவம் பாவம் தான். உங்களுடைய படகில் ஒரு சின்ன துவாரத்தை போட்டு சின்ன ஓட்டை தானே அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த சின்ன ஓட்டை வழியா தண்ணி வந்தா போதும், ஒரு நாள் உங்களுடைய ஆவிக்குரிய படகு என்ன செய்து விடும்? கவிழ்ந்து விடும். அதுதான் பரிசுத்தத்திற்கு எனக்கு கற்றுத்தந்த பாடம். கிருபாசனம் கற்றுத்தந்த பாடம் அதுதான். சின்ன ஓட்டையை போட ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த ஓட்டையை அடுத்து யாரும் அடைக்க முடியாது. அந்த ஓட்டை வழியா தண்ணி உள்ள வந்துகிட்டே இருக்கும். பாவம் உள்ள வரும். பாவம் எது, பரிசுத்தம் எது என்று தெரியாத உலகத்தில் இருக்கிறோம். சபை உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட மக்கள் கூட்டம் தான் சபை என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லையா சொல்லும். ஆமே, சதமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கிருபாசன சபை, கிருபாசன சபை கிருபையின் ஆசனத்தண்டை நெருங்கி வருகிற சபை. ஒரு அல்லையா சொல்லுவோம். ஆமே. நம்ம எதை பிடித்திருக்கிறோம்? கிருபையின் ஆசனத்தை பிடிச்சிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையை சார்ந்திருக்கிறோம். அப்ப அந்த பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. பாவத்திற்கு எனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்த ஒரு கதை மலைப்பாம்பு கதை தான். மலைப்பாம்பு ஒரு மனுஷனை சாப்பிடுவதற்கு முன்பதாக மலைப்பாம்பு என்ன செய்யும்னா அந்த ஆளுக்கு பக்கத்துல வந்து அவன் 5 அடியா 6 அடியா 4 அடியா 3 அடியான்னு முதல்ல அளந்து பார்க்குமா மலைப்பாம்பு. உங்களுக்கு தெரியலன்னா இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிடுங்க. அது அளந்து பார்க்குமா முதல்ல. இந்த மனுஷனை விழுங்க முடியுமா? பாவம் அப்படிதான். கிட்ட வந்து முதல்ல பார்க்கும், கதவை தட்டும், வாசல்ல நின்று தண்ணி கேட்கும், எனக்கு குடிக்க தண்ணி தா. இல்ல செல்போன்ல ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். தட்டி பார்க்கும், முதல்ல அளந்து பார்க்கும். அந்த ஹாயை முதல்ல நீங்க பாயின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க பிழைச்சிட்டீங்க. ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஆமென். அடுத்து ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா அளக்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அது உங்களை விழுங்குறதற்கு அளவு பார்க்கிறது இந்த மலைப்பாம்பு. என் மக அதை சொல்லும்போது எனக்கே தெரியாது, பைத்தானை பத்தி அவ சொல்றா. முதல்ல அதை அளந்து பார்க்கும், அதுக்கு பிறகுதான் அந்த மனுஷனை என்ன செய்யுமா வாய் எடுத்து அதை விழுங்க ஆரம்பிக்கும். நீங்க நெட்ல போய் போட்டு பாருங்க, ஒரு பைத்தான் ஒரு மனுஷனை எப்படி சாப்பிடுது, ஒரு முதலையை எப்படி சாப்பிடுது அப்படின்னு சொல்லி பாருங்க. அது சாதாரணமா விழுங்காது. உங்களுடைய பலவீனம் என்ன என்பதை பிசாசு முதல்ல பார்ப்பான். ஊழியர்களே, உங்களுடைய பலவீனம் என்ன என்பது பிசாசுக்கு தெரியும். அந்த பலவீனத்துல தான் முதல்ல வந்து நிற்பான், மெஷர் பண்ணி பார்ப்பான். நீங்க எந்த இடத்துல விழுவீர்கள், எந்த இடத்தில் விழுங்கலாம் என்று பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறான். அப்படி அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாயை எடுத்து அதை விழுங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சரீரம் உள்ள போக ஆரம்பிக்கும். சின்ன வயசுல ஒரு கைப்பிரதி வந்தது, மலைப்பாம்பு என்கிற ஒரு கைப்பிரதி. அதை நான் படிச்சு பார்த்திருக்கிறேன். பாவம் எப்படி ஒரு மனுஷனை கொல்லும் என்று சொல்லி. சின்ன வயசுல படித்த சின்ன கதைகள் என் வாழ்க்கையில் பாவம் என்னை அணுகாதபடி அந்த பாவத்தின் வேதனையில் இருந்து ஆண்டவர் என்னை பாதுகாத்தா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாராய் இருந்தாலும் பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்படிதான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார்.
மலைப்பாம்பை வைத்து ஒருவன் விளையாட்டு காட்டி கொண்டிருந்தான். அந்த மலைப்பாம்பை பார்த்து சொல்லுவான், ஜிம்மி என் மேல ஏறு அப்படின்னு. உடனே ஜிம்மி மேல ஏறும். அவனை சுற்றி என்று சொன்னவுடன் அந்த மலைப்பாம்பு சுற்றி கொள்ளும். நல்லா விளையாடும் அந்த மலைப்பாம்பு. எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க. ஜிம்மி என்னை அழுத்து என்று சொல்லும் பொழுது அந்த மலைப்பாம்பு ஜிம்மி அவனை அழுத்த ஆரம்பிக்கும். அப்படியே எலும்புகள் எல்லாம் கொஞ்சம் டக் டக்குன்னு சத்தம் கேட்குற மாதிரி சத்தம் கேட்ட உடனே சொல்லுவான், ஜிம்மி என்னை விட்டுருன்னு சொல்லுவான். எல்லாரும் காசு போடுவாங்க, பணத்தை வாங்கிடுவான், சந்தோஷமா வாழ்ந்தான். ஒரு நாள் அதே ஜிம்மி மலைப்பாம்பு அவனை அழுத்த ஆரம்பித்தது. அழுத்து என்று சொன்னான், அழுத்தியது. விளையாடு என்று சொன்னான், விளையாடியது. ஆனா ஒரு நேரம் வரும்பொழுது அந்த ஜிம்மியை பார்த்து சொன்னான், என்னை விடுன்னு சொன்னப்ப அந்த ஜிம்மி விடலை. அழுத்த ஆரம்பித்தது. எல்லாரும் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அழுத்த ஆரம்பித்தது. அவன் விட சொல்லுகிறான், அவனுடைய மொழியில் சைகை கெடுக்கிறான். அது விடவே இல்லை. அழுத்த ஆரம்பித்தது. எலும்புகள் எல்லாம் நொறுங்க ஆரம்பித்தது. கண்கள் பிதுங்க ஆரம்பித்தது. இதுவரையிலும் நண்பனாயிருந்த மலைப்பாம்பு அவனை அப்படியே கீழே சாய்த்தது. இதுதான் பாவத்தின் விளைவு என்பதை சிறு வயதில் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். கைகளை வைத்து சொல்வோம், பாவத்தில் இருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அந்த பாவத்தின் வேதனையிலிருந்து என் மக்களை நீர் விடுவிப்பீராக. அதற்காகத்தான் இயேசு வந்தார். பாவத்தோட விளையாடக்கூடாது. யோசேப்புக்கு சொல்லி கொடுத்த சத்தியம், பாவத்தை பார்த்தா என்ன செய்யணும்? விலகி ஓடணும். துண்டு போனாலும் பரவாயில்ல, விலகி ஓட வேண்டும். இரண்டாவது, நீங்கள் சில மக்கள் கூட்டத்தை பார்க்க போகிறீர்கள். அவங்க எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஃப்ரூட்லெஸ் இயர்ஸ். எவ்வளோ பிரயாசப்பட்டேன் பாஸ்டர், ஆனா என்னுடைய பிரயாசத்திற்கு ஒரு பலனும் கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறவர்கள். பாக்கெட்ல போடுறோம், பொத்தலான பைகளில் போடுகிறோம், வீடுகளில் சம்பாதிக்கிறோம், பணம் இல்லை. சில வீடுகளுக்குள்ளே போகும்போது மக்கள் சொல்லுவார்கள், எல்லா ஆஸ்திகளையும் நாங்கள் இழந்துட்டோம், விவசாயம் பண்றோம், விவசாயத்தில் செழிப்பை பார்க்க முடியவில்லை. பச்சை புழு விட்டதை, மீண்டும் அந்த வசனத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், பச்சை புழு விட்டதை எது தின்றதாம்? வெட்டுக்கிளி தின்றது. வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது. பச்சை கிளி விட்டதை முசை. ஒன்னு விட்டா ஒன்னு, மாத்தி மாத்தி. ஒரு தொழிலை விட்டு அடுத்த தொழிலை ஆரம்பிச்சா அந்த தொழில நஷ்டம், வியாபார நஷ்டங்கள், இழப்புகள். ஆமென். கனியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், இழந்ததை எல்லாவற்றையும் ஆண்டவர் ரெட்டிப்பாய் தரப்போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். நீங்க கைப்பாடாய் சேர்த்த ஆஸ்திகள் எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு பிள்ளை உங்களுக்கு வந்துட்டு ஆஸ்திகள் எல்லாம் அழிந்து போயிடும். எனக்கு தெரியும், எங்க சொந்த குடும்பத்தில், எங்க அண்ணன் திருமணம் செய்த ஒரு குடும்பத்தில் 4 பிள்ளைகள். ஆனா கடைசியில் ஒரு பையன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான். ஒரு பையன். அந்த ஒரு மகனால அந்த குடும்பம் பட்ட அவமானம், நிந்தை. அழகான வீடு. நான் ஊருக்கு வரும்போது ஆற்றில் எல்லாம் போய் அவங்க வீட்டில் போய் குளிச்சிருக்கேன். எனக்கு தெரியும், நான் ஊர் பேர் சொன்னால் நீங்கள் உடனே அட்ரஸை தேடி போய் கண்டுபிடிச்சிருவீங்க. நம்ம ஆட்களுக்கு புள்ளி வச்சாலே என்ன போட்டுருவாங்க? ரோடு போட்டுருவாங்க. அதனால தான் நான் இடம் சொல்லாமல் சொல்கிறேன். ஒரு நாள் நான் போகும்போது பார்த்தா வீட்டில் வாசக்கால காணோம், ஜன்னலை காணோம். குடி பழக்கம் அவனுடைய வாழ்க்கையில். கடைசியில் அந்த மகனுக்கு தான் வீடை கொடுத்துட்டாங்க. அதனால அந்த குடி பழக்கத்தினால வீட்டை இடித்து குடித்த ஒரு குடிகாரனாய் மாறிவிட்டான். அவமானம் தாங்க முடியாமல் இங்கிருந்து அவங்க மெட்ராஸுக்கே போயிட்டாங்க. இடத்தையே வித்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளைகள் பேர்ல, பேர பிள்ளைகள் மேல அந்த ஆஸ்திகள் எல்லாம் எழுதி வச்சாங்க. ஆண்டோடைய கிருபை, அந்த அம்மாவுடைய அந்த ஐயாவுடைய ஜெபத்தினால இப்ப அவர் மனம் திருந்திட்டார். கைகளை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? உங்களை சுற்றிலும் குடிகாரர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? கை உயர்த்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் மதுபான கடைகள் எல்லாம், எல்லாரும் கன்னியாகுமரியில் இருக்கிற மதுபான கடைகள் எல்லாம், எல்லாரும் இந்த சத்தத்தை கேட்கிற வீடுகளில் இருந்தா கூட
ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணுங்க. ஆன்லைன்ல இருந்தாலும் ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணுங்க. எங்க குடும்பம் அழிந்தது எங்க அப்பா குடித்ததுனால, ஆனா எங்க அம்மாவுடைய ஜெபத்தினால இன்னைக்கு நாங்க 6 பேரும் ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஆசீர்வாதமா இருக்கிறோம். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, கனியற்ற வருஷங்கள், கனியற்ற வருஷங்கள். ஹோட்டல் வச்சிருந்தாங்க, ஹோட்டல்ல மாடு வச்சிருந்தாங்க. மாடை வித்து குடிச்சார் எங்க அப்பா. நான் என் சாட்சியை நான் சொல்ல வேண்டாம்னு தான் நினைச்சேன். ஆனாலும் இடையிடையே எனக்கு ஆவியானவர் ஏவுகிறார். அங்கங்க வீட்டில் பானை வச்சிருப்பாங்க. மாட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு எங்க அக்கா சொல்லுவாங்க. எங்க அக்கா அடுத்த தம்பிமார் தங்கச்சிமார் பசியில கஷ்டப்படுறத தாங்க முடியாம அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட போய் சொல்லுவாங்களாம், நீங்க கஞ்சி வடிச்சு ஊத்தும் போது உடனே சொல்லுங்க, நீங்க இந்த காய்கறி எல்லாம் வெட்டி வேஸ்ட் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியை கொண்டு போய் என் தம்பிமார் என் தங்கச்சிமாரு கொடுத்தா அவங்க பசி ஆற்றுவாங்கன்னு சொல்ற ஒரு குடும்பத்திலிருந்து தான் ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஆமென். பாவம், பாவம் ஒரு குடும்பத்தை அழித்து விடும். ஒரு நோட்டு புக் வாங்கி கொடுத்தது கிடையாது, ஒரு பென்சில் வாங்கி கொடுத்தது கிடையாது. எங்க அம்மா வயிற்றில், நான் தாயின் வயிற்றில் 6 மாதமா இருக்கும்போது எங்க அப்பா குடிப்பழக்கத்தினுடைய உச்சக்கட்டத்துக்கு போய் அடிச்சு தூக்கி போட்டு எங்க அம்மா கோமா நிலைக்கு போய் ஜெயசேகரன் ஆஸ்பத்திரியில 2 வருஷம் எங்க அம்மா கோமா நிலையில இருந்திருக்கிறாங்க. என்ன தனியா பிரிச்சு கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. எங்க அக்கா சொல்லுவாங்க, என் தலை 2ஆ உடைஞ்சிருந்ததுன்ட்டு. எங்க அக்கா பொருத்தனை பண்ணாங்களாம். 2 பேர் பிள்ளை, எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, அம்மா உயிரோட வந்தாலும் அந்த பிள்ளை உயிரோட வந்தா 2 பேரையும் நாங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன்னு எங்க அக்கா பிரதிஷ்டை பண்ணாங்க. ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஆமென். பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிள்ளைகள் இங்க உண்டு. உங்க அம்மா அப்பா உங்களை பிரதிஷ்டை பண்ணி இருப்பாங்க. ஆபத்துல எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தா சாமுவேல்னு பேர் போட்டு அந்த பிள்ளைய ஊழியத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லி இருப்பாங்க. அன்னைக்கு வளர்ந்து வரும்பொழுது அந்த பிரதிஷ்டையை உடைத்து, டெடிகேஷனை உடைத்து, நீங்க பிரதிஷ்டை பண்ண நீங்க ஊழியத்துக்கு போங்கன்னு சொல்லியிருப்பீங்க. அப்படிதான் நானும் வாழ்ந்தேன். ஆனா ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். கனியற்ற வருஷங்கள். நான் இன்னைக்கு யோசித்து பார்ப்பேன். 1986 எங்க அம்மா சொல்லும் போதே நான் வேதாம கல்லூரிக்கு போயிருந்தா 4 வருஷம் நான் வீணாக்கி இருக்க மாட்டேன். 4 வருஷம் உலக வேலைகளை செய்து, ஆனா ஆண்டவர் என்னை விடல. வேலை செய்கிற இடத்திலும் ஆண்டவர் வல்லமையை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அழைப்பு இருக்கிறதா இல்லையா என்பது எப்படி தெரியும்? நீங்க ஜெபம் பண்ணும்போது வியாதிகள் சுகமாகும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அற்புதங்கள் நடக்கும். அதுதான் அழைப்பை உறுதிப்படுத்தும். வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நீங்க பேசும்பொழுது மற்றவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அழைப்பை எப்படி புரிந்து கொள்வது என்று தெரியாதவர்கள் இந்த செய்தியை கேட்கலாம். அழைப்பு எப்படி தெரியும்? பாரப்படுத்துவார் ஆண்டவர். நீங்க போற சர்ச்சில் ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியம் இல்லாம இருக்கும், ஆண்டவர் பாரப்படுத்துவார். பாய் போடுறதுக்கு யாரும் இல்லாம இருப்பாங்க, ஆண்டவர் பாரப்படுத்துவார். ஜெபிக்கிறதுக்கு யாரும் இல்லாம இருப்பார், பாரப்படுத்துவார். நீ இரவு நிரம்பி ஜெபம் பண்ணுன்னு சொல்லி அந்த பாரம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். நான் சொன்னேன், எங்க அக்காவுடைய சர்ச்சில் சிறுவர் ஊழியம் கிடையாது, வாலிபர் ஊழியம் கிடையாது. நான் 10th படிக்கும்போது ஆண்டவர் என்னை பாரப்படுத்தினார். கிருபாசனத்தில் நல்ல சண்டே ஸ்கூல்ல வசனங்களை சொல்லி கதைகளை கற்றுக்கொண்டேன்னா எங்க அத்தாண்ட போய் கேட்குறேன், இந்த சர்ச்சில் சண்டே ஸ்கூல் இல்லையா, நாங்கள் ஆரம்பிக்கட்டுமா? நானும் ஒரு இந்திரான்னு ஒரு அக்கா, அந்த 2 பேருமா சேர்ந்து சண்டே ஸ்கூல் ஆரம்பித்தோம். எல்லாரையும் சண்டே, எந்தெந்த சபை கிருபாசனம் சபைகள் சிறுவர் ஊழியம் இல்லையோ, சிறுவர் ஊழியம் தான் சபை வளர்ச்சிக்கு அடிஸ்தானம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிற ஒரு அல்லையா சொல்லுவோம்? ஆமென். சிறுவர் ஊழியம் செய்கிறவர்கள் முக்கியப்படுத்தப்பட வேண்டும். எழுப்புதல் சிறு பிள்ளைகள் மூலம் தான் வரப்போகிறது. எந்த ஒரு திருச்சபையும் ஆரம்பிப்பதற்கு முதலாவது சிறு பிள்ளைகள் தான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால நான் தைரியமா பேசுறேன். சிறு பிள்ளைகளுக்காக அந்த ஊழியத்தை செய்ய நான் ஆரம்பிச்சேன். தேவையை பார்த்தேன். 20 பிள்ளைகள் 25 பிள்ளைங்களை செய்தி நேரத்தில் பெரியவங்க காதை பிடிச்சி கிழுதி கொட்டி வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்களெல்லாம் தனியாக கூப்பிட்டு போய் மரத்தடியில் நடத்த ஆரம்பிச்சுதான் என்னுடைய ஆரம்ப கால ஊழியம்.
அதுக்கு பிறகு அதே திருச்சபையில் நான் படுத்திருக்கும் பொழுது ஆண்டவர் வாலிப பிள்ளைகளை குறித்த தரிசனத்தை கொடுத்தார். எல்லாம் மோளம் அடிச்சுக்கிட்டு வாலிப பிள்ளைகள் மரித்து போகிறார்கள். அவருடைய சடலங்களை எரிப்பதற்கு கொண்டு போகிறார்கள். அந்த எரிக்கிற மேடை வரும்பொழுது அந்த பிரேதங்கள் எல்லாம் எழும்பி நின்று என்னை பார்த்து பேசுகிறது. நீ எனக்கு இயேசுவை பற்றி சொல்லி இருந்தால் என்னை எரிக்கிறதுக்கு கொண்டு போக மாட்டாங்களே, என்னை நல்ல பெட்டியில வச்சு கொண்டு போயிருப்பாங்களேன்னு சொல்லி அந்த ஆத்துமா பேசிய பொழுது நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே இந்த சத்தத்திற்கு நான் பதில் கொடுக்கிறேன். அல்லேலூயா. தரிசனம் கொடுப்பார் ஆண்டவர் உங்களுக்கு. அந்த தரிசனத்துக்காக தான் ஊழியம் செய்கிறோம். அந்த தரிசனத்தை நான் கொரோனா காலத்தில் நான் பார்த்தேன். கூட்டம் கூட்டமாய் மக்கள் தகன மேடைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஆம்புலன்ஸ் வரிசையா நின்றது. காசிமேடா இருந்தாலும் சரி, கீழ்ப்பாக்கமா இருந்தாலும் சரி, சரீரங்களை கொண்டு போய் அப்படியே அந்த ஜேசிபி வச்சு நோண்டிட்டு அப்படியே 8 அடிக்கு அகலமா நோண்டி 25 அடி 30 அடிக்கு அப்படியே நோண்டி வச்சிருந்தாங்க. கொண்டு போய் பொட்டலம் பொட்டலமாக போட்டாங்க மக்களை. ஒரு பெரிய அழிவிலிருந்து நாம் தப்பி வந்திருக்கிறோம். தேசமே மனம் திரும்ப வேண்டும். ஒரு பெரிய கொள்ளை நோயை பார்த்திருக்கிறோம். நம்முடைய தேவன் அன்புள்ளவர், ஆனால் அடுத்த பக்கத்தில் நம்முடைய தேவன் நீதி உள்ளவர் என்பதை மறந்து விடக்கூடாது. கைகளை வைத்து ஒரு அல்லியா சொல்லுவோமாமே. எல்லாரும் சொல்லுங்கள், அன்புள்ளவர் ஆனால் அடுத்த பக்கத்தில் அவர் நீதி உள்ள தேவன் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, ஐயா என் கணவரை இந்த இடத்துல தான் போட்டாங்க, கல்லறை கட்ட முடியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எந்த இடத்துல போட்டாங்கன்னு தெரியுமா? எங்க கல்லறை கட்ட போறீங்க? இன்னும் அவங்களுடைய வேதனை என்னால் தீர்க்க முடியல. மொத்தமா எத்தனை பேர் கொரோனாவை ஞாபகம் வச்சிருக்கிறீங்க? கைகளை உயர்த்தி. மறக்காதீங்க, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். மரணம் இன்றைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், எப்ப வரும் என்று தெரியாது. மரணத்தை குறித்த ஒரு பயத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் பேசவில்லை. பணம், பதவி, பட்டம், அந்தஸ்து என்று ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அது எல்லாம் ஒரு நாள் அழிந்து போக போகிறது. கனியற்ற வருஷங்கள், ஃப்ரூட்லெஸ் இயர்ஸ். எவ்வளோ வேலை செய்தேன், எல்லாம் வீணா போச்சு. இந்த சத்தத்தை கேட்கிற யாராய் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், பிறருக்கு நீ கடன் கொடுப்பாய். ஆண்டவர் உங்களை அப்படி ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எல்லாம் இழந்தோம், எல்லாம் இழந்தோம், நடு ரோட்டுக்கு வந்துட்டோம். ஆனா எங்க அம்மாவுடைய ஜெபம் எங்களை எல்லாரையும் தழைக்க செய்தது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு மனிதன் ஜெபிக்கிற மனிதன் இருந்தால் போதும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த 7 நாள் கூட்டத்தில் எதை பெறுகிறீர்களோ இல்லையோ, சபைகள் ஒரு ஜெப ஆவியை பெற வேண்டும். கனியற்ற வாழ்க்கை என்பது ஜெபம் இல்லைன்னா கனியற்ற வாழ்க்கை தான். தனி ஜெபம், 4 ஜெபம் ரொம்ப முக்கியம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தனி ஜெபம், குடும்ப ஜெபம், சபையாய் ஜெபிக்கிற ஜெபம், சமுதாய ஜெபம். இந்த 4 ஜெபங்களும் சபைகளுக்குள் கட்டாயம் காணப்பட வேண்டும். எல்லாரும் மீண்டும் எழுதி வையுங்கள். தனி ஜெபம், நானும் தேவனும். அது எந்த நேரம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கோ. நான் காலையில் அதிகாலையில் எழும்பி 2 மணி அதுலேருந்து 5 மணி வரைக்கும், இல்லாட்டா 3 மணிக்கு சில நேரம் எழும்பினால் 5 மணி வரைக்கும் தனி ஜெபம். 5 மணிக்கு எல்லா திருச்சபைகளிலும் அன்பாய் கேட்கிறேன், எழுப்புதலுக்காக அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் வையுங்கள். உங்கள் சபைக்கு ஆத்துமாக்கள் ஓடி வருவார்கள். அல்லேலூயா. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். 2 ஊழியக்கார அம்மா இருந்தாலும் பரவாயில்ல, உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சபையை திறந்து வைங்க, பூட்டாதீங்க. என்னுடைய வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு. காலையில ஸ்தோத்திர பலியை எடுக்க கர்த்தர் வருவார். ஆசாரியர்கள் பலிபீடத்திற்கும் மண்டபத்திற்கும் நடுவே நின்று அழ வேண்டும். ஆத்மாக்கள் தானா வருவாங்க. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. ஒவ்வொருடைய பெயர்களை நான் சொன்ன இந்த 7 விதமான தேவை உள்ள மக்கள் 2 தான் நான் சொல்லி இருக்கிறேன். வேகமாக நான் வருவோம். 3வது, ஐயோ நான் எனக்காகவே வாழ்ந்து என் வாழ்நாட்களை அழித்து விட்டேன் என்று சொல்லுகிற ஒரு மக்கள் கூட்டத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். அல்லேலூயா. என் வாழ்நாளை நான் எனக்காகவே வாழ்ந்து நான்
செலவழித்து விட்டேன். ஐயோ, என் வாலிப வயதெல்லாம் வீணாய் போய்விட்டது, என் வாலிப வயதெல்லாம் வீணாய் போய்விட்டது. நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் என்னை 12வது வயதில் ஊழியத்தில் பிரித்து எடுத்தார். அதற்காக ஸ்தோத்திரம். 8 வருஷம் அப்படி விலகி போனாலும் பகுதி அளவு ஊழியம் செய்து கொண்டிருந்தேன் சபையில். ஞாயிற்றுக்கிழமை ஆனா தொடர்ச்சியா விடாம ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது ஆண்டவருக்காக ஊழியம் செய்தேன். காலையிலிருந்து இரவு வரைக்கும், 20வது வயது வரைக்கும். 20வது வயதுல தான் ஆண்டவருடைய அழைப்பை தட்ட முடியாமல் முழு நேரமா ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து வந்தேன். இன்னைக்கு 54 வயது, 30 வருஷம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ததுனால சொல்லுவேன், ஊழியத்துக்கு முதலிடம் கொடுங்க. கைகளை உயர்த்துற இல்லையா சொல்லுவோமா? ஆமென். முன்னுரிமைகள்ல 4 முன்னுரிமைகளை மாத்திராதீங்க. 4 முன்னுரிமைகள்ல நான் முதலாவது ஊழியத்துக்கு கொடுங்கன்னு சொன்னதுனால முன்னுரிமையை மாற்றக்கூடாது. முதலாவது நானும் தேவனும், 2வது நானும் என் குடும்பமும். எல்லாரும் சொல்லுங்கள், நானும் என் குடும்பம். நான் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்தாவிட்டால் சபையை என்ன செய்ய முடியாது, நல்லா நடத்த முடியாது. எனக்காக என் மனைவி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். மூத்த மகள் லா முடிக்க போறா. ஆனால் நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன் அவளை. நான் ஊழியத்துக்கு அவளை கட்டாயப்படுத்த மாட்டேன் ஆண்டவர், அவளே ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்காட்டில் ஊழியர்களுடைய பிள்ளைகளை தனியாக அழைத்து அந்த பிள்ளைகளுக்காக ஒரு கூட்டம் வச்சாங்க. அந்த கூட்டத்துக்கு நான் அனுப்பி விட்டேன் அவளை. அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்து சொன்னேன், எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல, ஒரே கண்ணீரா வந்துட்டே இருக்குன்னு சொன்னார். அந்த கேம்பில் கர்த்தர் அவளை தொட்டார். ஹல்லேலூயா. உங்க வாலிப பிள்ளைகளை கேம்புக்கு அனுப்புங்க, வாலிப கூட்டங்களுக்கு அனுப்புங்க. அன்றைக்கு கர்த்தர் அவரை தொட்டாள். அன்னைக்கு வந்து சொன்னா, நான் எவ்வளவு படிச்சாலும் பரவாயில்ல டாடி, ஆனா நான் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்வேன்னு ஒப்பு கொடுத்துருக்கிறேன். ஒரு இல்லையா சொல்லுவோமா? ஆமென். அடுத்த மகா +2 எழுத போறா. அவ என்னமோ கோடிங்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு என்னன்னே தெரியாது. நான் ஐடியில் பெரிய சம்பாத்தியம் பண்ணி நான் ஊழியம் செய்வேன்னு சொல்றா. போட்டும், ஆண்டவர் எந்த நேரம் ட்ராக்கை திருப்புவார்னு தெரியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் திருநெல்வேலியில கொண்டு வந்து, மணியாச்சியில கொண்டு வந்து ஆண்டவர் ட்ரெயினை இப்படியும் திருப்புவார் அப்படியும் திருப்புவார். புரிந்தவங்க எல்லாம் ஒரு இல்லையா சொல்லுவோமா? ஆமென். வண்டி வர்ற வரைக்கும் வரட்டும், மணியாச்சி வரைக்கும் வரட்டும். அதுக்கு பிறகு திருப்ப வேண்டிய இடத்துல கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை திருப்புவார் என்று நம்பிக்கை உடையவர்கள் ஒரு இல்லையா சொல்லுவோமா? ஆமென். சுயநலமாய் வாழ்கிற வாழ்க்கை. சிலர் சொல்லுவாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆகட்டும், அதுக்கு பிறகு நான் ஊழியம் செய்கிறேன். ஆண்டவர் அப்படி ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் விரும்பவில்லை. நான் தைரியமா சொல்றேன், ஆண்டவருக்கு இளம் வயதை கர்த்தருக்கு கொடுங்கள். ஹல்லேலூயா. சதமா சொல்ல, இளம் வயதை கர்த்தருக்கு கொடுப்போம். ஊழியத்தில் ஆரம்பத்தில் கஷ்டம் உண்டு, இல்லைன்னு சொல்லல. எனக்கு என் மனைவியை கொடுக்கும்போது டைம் ஆயிடுச்சு. என் மனைவியை எனக்கு தந்தது ஒரு பெரிய அற்புதம். பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஊழியர்களுக்கு, சம்பளம் கேட்பாங்க. சம்பளம் சொல்ல முடியாது. 1 லட்சம் 2 லட்சம் இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்வீங்க, உங்கள் பிள்ளைய ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுப்பீங்க, இல்லை யாருக்காவது கொடுப்பீங்க. அரசாங்க வேலை இருக்கான்னு கேட்டு எங்களுக்கு யார் கொடுப்பா? ஆனால் எங்கள் அம்மா ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நிறைய காரியங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் ஒரு வீட்டில் போய் எங்கள் அம்மா கேட்டாங்க தைரியமாக, சிஎஸ்ஐ குடும்பம் தான், நகை போடுற குடும்பம் தான். போய் கேட்டாங்க. நான் சொன்ன இதெல்லாம் தடையெல்லாம் இருக்க, ஏஜியில் பாஸ்டருடைய ஒய்ஃபுகள் நகை போடக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மா கேட்டப்போ அந்த வீட்டார் சொன்னாங்க, எங்கள் மாமனாருடைய தங்கச்சி வீட்டுக்காரர் கிருபாசனத்தில் இருந்தார் சமயநல்லூரில், பாஸ்டர் சாம்ராஜ். அவங்க மனைவி இறக்கும்போது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, உன் பிள்ளைய நீ ஊழியத்துக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி. பாஸ்டர் சாம்ராஜுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. சமயநல்லூர் பாஸ்டர் அவங்க தங்கச்சி இறக்கும் போது எங்கள் மாமனார்கிட்ட அப்படி சொன்னதுனால எனக்கு பொண்ணு கிடைச்சது. ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற ஒரு மனைவியை கர்த்தர் கொடுத்தார். கைகளை உயர்த்துற இல்லையா சொல்லுவோமா? ஆமென். அதுலேயும் கிருபாசனத்தில் சம்பந்தம் இருக்கு. கொடுத்தாங்க. நான் என் மனைவி, நான் இப்போ சின்னமலையில் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கிறேன். என் மனைவியை நான் பார்க்கும்போது நான் கேட்டேன், நகை போட்டிருந்தாங்க. நான் கேட்டேன், இப்படி ஏஜி ஸ்தாபனத்தில் இப்படி இருக்க? என் மனைவி என்ன தெரியுமா சொன்னாங்க, இயேசுவுக்காக நான் எதையும் இழக்க ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு இல்லையா சொல்லுவோமா? ஆமென். வாலிப பிள்ளைகள் எத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசுவுக்காக எதையும் இழக்க நான் ஆயத்தமா? சத்தமே இல்லையே. ஒரு இல்லையா சொல்லுவோமா? ஆமென்.
நகையை இழந்துட்டா எல்லாம் இழந்துட்டோன்னு அர்த்தம் கிடையாது. கன்னியாகுமரி சபைகள் மனம் திரும்ப வேண்டும். நகையை விட்டுருவீங்க, ஆனால் நீங்கள் கேட்குற டௌரிய மாதிரி உலகத்தில் வேறு யாரும் டௌரி கேட்க மாட்டோன்ற பெயரை கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டு வருது. அந்த பெயரை கன்னியாகுமரி மாற்ற வேண்டும். கொஞ்சம் தான் அலையிலேயே வருது. நான் 2 பெண் வச்சிருக்கிறேன்னா அப்படி பேசலை. 100 பவன் நகை போடணும், கார் கொடுக்கணும், ஃப்ளாட்டு கொடுக்கணும், கடைசியில் டைவர்ஸில் போய் நிற்குது. சுயநலமாய் வாழ்கிற வாழ்க்கை. என் பொண்ணுக்கு கொடுத்தேன்ல, உங்க பையனுக்கு கொடுங்க, இதெல்லாம் மாறுங்க. சபையில் எழுப்புதல் தானா வரும். விசுவாசிக்கிற ஒரு அலியா சொல்லுவோமா? ஆமென். வராது, 50% வராது. ஏன்னா கொடுத்த கடனை திருப்பி வாங்கணும் இல்லையா? இன்னைக்கு காலையில் ஒரு மகள் ஃபோன் பண்ணா, பிரசவத்துக்கு அனுப்பி இருக்கிறாங்க. பிரசவம் ஆகி 4 மாதம் ஆகுது. புருஷன் வீட்டில் இருந்து சொல்றாங்க 5 சவரன் நகை போட்டாதான் குழந்தைய தூக்கிட்டு எங்க வரணும்? பையன் வீட்டுக்கு வரணும். கண்ணீரோடு சொல்லுகிறாள், மனம் திரும்ப வேண்டும். இந்த செய்தியை ஆன்லைன்ல கேட்டுட்டு இருந்தா மனம் திரும்பணும். குழந்தைய கொடுத்துட்டு நகை இருந்தாதான் திருப்பி வான்னு சொல்லுகிற உலகம். இதெல்லாம் சுயநலமாய் வாழ்கிற வாழ்க்கை. பணம், பட்டம், பதவி. ஐயோ, எனக்காகவே நான் வாழ்ந்த வாழ்க்கை. ஆண்டவர் சொல்லுகிறார், இது உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் அந்த 4வது வசனத்தை வாசிப்போம். இது ஒரு புழு உங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறது. பச்சை புழு விட்டதை எது தின்கிறது? வெட்டுக்கிளி தின்றது. வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது. பச்சை கிளி விட்டதை என்ன செய்கிறது? முசுக்கட்டை பூச்சி தின்றது. சுயநலமாய் வாழ்கிற வாழ்க்கை. எனக்காகவே நான் வாழ்கிறேன், எனக்காகவே நான் வாழ்கிறேன். உங்க ஆயுசு நாட்கள்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால நான் சொல்றேன், ஒரு மிஷனரியாவது தாங்குங்க. குடும்பமாக சேர்ந்து ஒரு ஊழியரை தாங்குங்கள். வேதாம கல்லூரியில் படிக்க வையுங்கள். ஒரு ஏழை பிள்ளையை படிக்க வையுங்கள். இதே மாதிரி பெந்தேகோஸ்தே சபையை சார்ந்தவர்கள், ஒரு திருச்சபைக்கு போகிறவர்கள் சொன்ன ஒரு சாட்சி. 4 பிள்ளைகளை வைத்திருந்த ஒரு ஐயா, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம். இதே ஊர்ல நடந்த சாட்சி தான். பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க, நீ அந்த சர்ச்சுக்கு போ, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 4 பிள்ளைகளை உடைய அந்த தரித்திர நிலையில் இருந்த அந்த குடும்பம், இயேசுவை பற்றி அறியாத குடும்பம், பல தெய்வங்களை வழிபட்ட குடும்பம். அந்த விசுவாச குடும்பம் அந்த வார்த்தையை சொன்னதுனால அந்த 4 பேரும் அந்த ஆலயத்துக்கு போயிருக்கிறாங்க. அம்மா அப்பா அந்த 4 பிள்ளைகளை அழைத்து கொண்டு அந்த ஐயா ஆலயத்துக்குள்ள போயிருக்கிறார். கிறிஸ்தவருடைய அன்பு, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிற அந்த அன்பு அவர்களை கவர ஆரம்பித்தது. அந்த திருச்சபைக்கு அவங்க தண்ணி எடுத்து ஊற்றுகிற ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். கணவன் மனைவி அந்த பிள்ளைகளாக. இது மாதிரி கன்வென்ஷன்ல நடக்கும்போது, இப்போ நீங்க இங்க எப்படி தண்ணி வாங்குறீங்கன்னு தெரியாது, அங்க ஞாயிற்றுக்கிழமையான சாப்பாடு போடுவாங்க. முதல்ல அந்த குடும்பம் செய்ய ஆரம்பித்த ஊழியம், தண்ணி எடுக்க ஆரம்பித்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வச்சிருந்த சைக்கிள் ரிக்ஷாவில் தண்ணி எடுத்து ஊற்றி ஊற்றி அதை செய்கிறத அங்க இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் பார்த்தாங்க. அந்த விசுவாசிகள் அந்த 4 பிள்ளைகளுக்கும் படிப்பதற்கான பண செலவுகளை கொடுத்தார்கள், படிக்க வைத்தார்கள். உண்மையில் நடந்த சாட்சியை நான் சொல்லுகிறேன். மூத்த மகன் +2 முடிச்சு நல்ல மதிப்பெண்களை வெளியே வர்றான். அந்த ஒரு குடும்பத்தின் தாராள குணம், தயவுள்ள குணம், சுயநலமற்ற வாழ்க்கை. அந்த குடும்பம் முழுவதும் ஆண்டவருக்குள்ள வருவதற்கு அந்த ஒரு குடும்பத்தார் அந்த பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள் படிக்க வைக்க. +2 முடிச்ச உடனே அந்த பிள்ளைகளை கல்லூரியில சேர்க்கணும், நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கிறான். தடுமாறுறாங்க, பணம் இல்லை. அந்த குடும்பத்தார் சொன்னாங்களா, SRM காலேஜில் அந்த பையனுக்கு நான் சீட்டு வாங்கி தரேன், 50,000 ரூபா வருஷம் ஃபீஸ். 50,000 ரூபா ஃபீஸை இந்த ஊரை சார்ந்த அந்த மக்கள் 50,000 ரூபாய் கொடுத்து அந்த மகனை படிக்க வைத்தார்கள். 4 ஆண்டு. 2வது ஆண்டு படிக்கும்போது முழு குடும்பமும் மெட்ராஸ்க்கு வந்துட்டாங்க. ஒரு இளநீ வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார் அந்த ஐயா. அந்த இளநீ வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 2வது ஆண்டு படிக்கும் பொழுது அந்த விசுவாச வீட்டாரை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஐயா, இனிமேல் எங்களுக்கு நீங்க பணம் தர வேண்டாம், என் பையனை நானே படிக்க வைக்கிறேன்னு அந்த வீட்டார் சொன்னாங்களா? இல்லை, இந்த ஒரு பையனை நான் படிக்க வைக்கிறேன். 4 ஆண்டு படிக்க வைத்தார்கள். கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறான். கொரோனா காலத்தில் அந்த மகனுக்கு வேலை கிடைத்தது. முதல் மாத சம்பளம்
60,000 ரூபாய். கைகளை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஒரு குடும்பம் ஒரு ஏழை குடும்பத்தை வாழ வைத்ததன் மூலம் இயேசுவை பற்றி அறியாத அந்த 4 பேரும் இன்னைக்கு சென்னை பட்டணத்தில் ஆசீர்வாதமா இருக்கிறார்கள். ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஆமென். அடுத்த 3 பெண் பிள்ளைகளை அவர் படிக்க வைத்தார், திருமணம் செய்து கொடுத்தார். நீங்க ஆச்சரியப்படுவீங்க, இளநீ இன்னைக்கு அவர் இளநீ வியாபாரம் பண்றார். நீங்க அண்ணா நகர் டவர் பக்கத்துல போனீங்கன்னா எல்லாரும் இளநீ வியாபாரம் செய்கிறவர்கள். மகன் வாங்கி கொடுத்த 12 லட்சம் ரூபாய் கார்ல வந்து இளநீ வியாபாரம் பண்றாரு. ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஆமென். சதமா ஒரு அல்லையா சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் கேட்டேன், என்னையா? இல்ல, தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். இதை விடக்கூடாது. பையன் சொல்றான், வேண்டாம். ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார். 60,000 வேலையில செய்துட்டு இருக்கும் போதே அந்த இளநீ வியாபாரம் செய்கிற இடத்துல நிறைய பேர் வருவாங்க. அந்த அண்ணா நகர் பகுதியில் அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கும்போது இன்னொரு கம்பெனியில் இன்டர்வியூ வந்துச்சு பெங்களூர்ல. அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போனா அதனுடைய சம்பளம் 1 லட்சம் ரூபாய். இன்றைக்கு அந்த மகன் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். அவனுக்காக வாழல. கைகளை வைத்து ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஆமென். அவங்க அப்பா கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? மகனே, 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாய், சொந்தமா பிளாட் வாங்கியாச்சு, வீடு வாங்கியாச்சு. எதற்கு ஆண்டவர் 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? அவன் சொல்லுவான், இந்த பாக்கெட்ல 25,000, இந்த பாக்கெட்ல 25,000, இந்த பாக்கெட்ல 25,000, 1 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை போகும்பொழுது ஆண்டவர் அவனுடைய இருதயத்தில் யார் இருதயத்தில் கொடுக்கணும்னு பேசுறாரோ அவங்க கையில 1 லட்சம் ரூபாயை ஆலயத்தில் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு வருகிறார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வெளிநாட்டு பணத்தினால் விசுவாசிகள் தாங்கப்படவில்லை. நல்லவர் அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். 1 லட்சம் ரூபாய் ஏழைகளுக்கு, 25,000 ரூபாய் தசமபாகம் கொடுக்காம இருக்கிறாங்க அநேகர். நமக்கு வீடு இருக்கு, வசதி இருக்கு, ஆண்டவருக்காக கூடு. அப்படி உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். எதிர்கால சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். எனக்கு 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 என்று சேர்த்து வைப்பதற்காக அல்ல. சுயநலமாய் வாழ்ந்த வாழ்க்கைகளை இன்றைக்கு பிசாசு அழித்து விடுகிறது. தேவ ராஜ்யத்திற்காக இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3 விதமான மக்கள் கூட்டத்தை நான் சொன்னேன். வேகமாக நான் அடுத்த 4 கூட்டத்தை நான் சொல்லிடுறேன். நாம ஜெபிக்க போகிறோம். அடுத்து 4வது, முரட்டாட்டம் பண்ணி சபைக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. நீங்க கலகம் பண்ணுகிறவர்களா இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வருஷத்தின் பலனை பிசாசு அழித்து விடுவான். அந்த கலக கூட்டத்தில் சேரக்கூடாது. முரட்டாட்டம் பண்ற கூட்டத்தில், ரிபலியஸ் பீப்புள்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் ஒரு வாலிப மகன், நிறைய பேர் வீடுகள்ல இருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறீங்க. வெளியே வந்துருங்க, நாளை கூட்டத்தில். நாளைக்கு இந்த இடம் நிரம்பி வழியணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். முரட்டாட்டம் பண்ணுகிற பிள்ளைகள், இளையகுமாரனை போல ஆஸ்தி இருந்துட்டா முரட்டாட்டம் வந்துருது. பணம் வந்துட்டா சிலருக்கு மேல இருக்கிற பட்டன் தானா கலருது. பணம் வரும் பொழுது 2வது பட்டனும் கலருது. கையில கொஞ்சம் நகையெல்லாம் வரும். அதுக்கப்புறம் ஆராதிக்கும் பொழுது கை உயர மாட்டேன். சிலருக்கு அப்படியே நெஞ்செல்லாம் நிமிர்ந்துருது. வண்டி எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா போகுது. இதெல்லாம் எதற்கு அடையாளம்? பண பெருமை நமக்குள் வருகிறது. ஊழியர்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறோம், பெற்றோர்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறோம், நம்மை வழி நடத்தினவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறோம். முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். சபையே மனம் திரும்ப வேண்டும். கைகளை உயர்த்தி நாம் எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே, நாங்கள் எதிர்த்து நிற்கிற கூட்டத்தில் இருக்க மாட்டோம். ஆண்டவரே, நாங்கள் இணங்குகிற கூட்டத்தில் இருப்போம். மூத்த சகோதரனா இருந்தாலும், ஆலயத்திற்குள்ள இருந்தாலும், இன்னைக்கு அநேகர் புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு வருவதை பார்த்து அநேகருக்கு மகிழ்ச்சி இல்லை. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாத ஒரு கூட்டம். நேரம் இல்லாததுனால நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் போகிற இடங்களில் அநேகர் இப்படி இருப்பார்கள். முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள், கலகம் பண்ணுகிறவர்கள். எனக்குரியதை எனக்கு கொடுங்க, என் ஸ்தானத்தை எனக்கு கொடுங்க, என் பட்டத்தை எனக்கு கொடுங்க, என் பதவியை எனக்கு கொடுங்கள். Don't ever rebel against God.
ஆண்டவருக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்காதிருங்கள். நான் என் சபையில நான் சொல்லுவேன், விசுவாசிகள் இங்க வருகிறவர்கள் ஆன்லைன்ல இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம், தேவ ஊழியர்களை கனம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஒரு இல்லையா சொல்லுவோமா? ஆமென். எல்லாம் ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோமாக. ஊழியர்களுக்கு விரோதமா பேசுகிற நாவுகள் எல்லாம் இன்றைக்கு அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. கைகளை வைத்து எல்லாம் சொல்லுவோம். சிலர் அப்படி பேசுறதுனால உங்க ஆசீர்வாதத்தை பச்சை கிளி விட்டதை காட்டுப்புழு தின்றது, வெட்டுக்கிளி தின்றது. காரணம் என்னவென்றால் நம்ம ஊழியர்களுக்கு விரோதமா பேசுறோம். ஹல்லேலூயா. கைகளை வைத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வாதமா இருந்தா ஊழியர்களை ஆசீர்வதியுங்கள். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் ஊழியர்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். பாஸ்டர் சாம் டேனியல் எங்க வீட்டுக்கு 20 கிலோமீட்டர் 22 கிலோமீட்டர் சுசுகில வந்தார், ஊழியம் செய்தார், ஆண்டவருக்காக மரித்து போனார். அதனால இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள் எல்லாருமே 2 வீலர்ல இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அன்னைக்கு எங்க அம்மா நடந்து 15 கிலோமீட்டர் நடந்து அருமனை முழுக்கோட்டில இருந்து யெகோவா சபை எங்கேயோ இருக்கும், அங்க நடந்து போவாங்க. முதல் நாள் கன்வென்ஷனுக்கு போனா திருப்பி வரமாட்டாங்க. 5 நாளும் எங்க தான் இருப்பாங்க, கன்வென்ஷன்ல தான் இருப்பாங்க. அடுத்து அடி வாங்குறதுக்கு வருவாங்க திருப்பி முடிச்சுட்டு திங்கக்கிழமை. எங்கடி போனேன்னு கேட்டு. இன்னைக்கு அப்படியா? நீங்க எத்தனை பேர் கார் பார்க்கிங் இல்லாம கஷ்டப்படுறீங்க வெளியே வண்டி விட்டு? அப்ப நம்ம வண்டி வச்சிருக்கலாம், ஊழியர்கள் வண்டி வைக்க கூடாதா? நான் சபையில சொல்லுவேன், நீங்க வளர்ந்தால் ஊழியர்களும் வளருவார்கள், சபையும் வளரும். அல்லையா சொல்லுவோமா? ஆமென். காரை வாங்கி கொடுத்து சாவியை கொடுத்துட்டு போகிற விசுவாசிகள் இருக்கிறார்கள். எனக்கு எங்க விசுவாசி கொடுத்த வீட்டுல தான் நான் அவர் சொன்னாரு, நீங்க ஊழியம் செய்யற வரைக்கும் அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல இருங்க பாஸ்டர் அப்படின்னார். இன்றைக்கு ஆண்டவர் அவரை பெரிய கோடீஸ்வரரா மாற்றி இருக்கிறார். கைகளை உயர்த்துற இல்லையா சொல்லுவோமா? ஆமென். 1 கோடி மதிப்புள்ள வீடு. அவர் எனக்கு ஆலயத்தை கட்டி கொடுக்கும்போது 35 லட்சத்துக்கு கட்டி கொடுத்தார். இன்றைக்கு அவர் 300 கோடிக்கு அதிபதி ஆயிட்டார். கை வைத்தவர் இல்லையா சொல்லுவோமா? ஆமென். கர்த்தருக்கு கொடுத்தவர்கள் ஒரு நாளும் தரித்திரர் ஆனதில்லை. ஃபேன்ல பேர் எழுதுறது, டேபிள்ல பேர் எழுதுறது, ட்ரம்ல பேர் எழுதுறது ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரமாட்டார். சொல்லுங்க, நீங்க வலது கை செய்கிறத என்ன செய்யக்கூடாது, இடது கை. பாஸ்டர்ட்ட கொடுத்தா கூட சொல்லுங்க, என் பேரை சொல்லாதீங்கன்னு சொல்லுங்க, பரலோகத்துல உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கும். ஹல்லேலூயா. கலகம் பண்ணுகிற கூட்டத்தாரோடு கூட சேரக்கூடாது. அதனால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் பெற்ற ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து போனீர்கள். அடுத்து ஒரு கூட்டம் இருக்கிறது, தவறாய் நடத்தப்படுகிற மக்களோடு சேருகிற மக்கள். எல்லாரும் சொல்லுங்கள், தவறாய் நடத்துகிற மக்களோடு மிஸ் டைரக்ட் பண்ணுவாங்க உங்களை. இங்கேயும் போற, அங்க போ, இதை ஏன் செய்யற, அதை செய்யற, தவறாய் வழி நடத்துகிறதுனால் உங்களுடைய ஆயுசு நாட்களை நீங்கள் வீணாக்கி விட்டீர்கள். அநேகர் இன்னைக்கு மனசுல யோசிக்கிறீங்க, எங்க அக்கா ஆன்லைன்ல செய்தியை கேட்டிருந்தா கூட அவ சாட்சியா சொல்லுவா, அவளுக்கு வாழ்க்கை துணை தேடும் பொழுது அவளுக்கு மனசுல இருந்திருக்கு, எனக்கு ஒரு ஊழியக்காரரை கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி. ஆனா ஒரு அரசாங்க வேலையில இருந்ததுனால, ஒரு அரசாங்க வேலையில வேலை செய்கிறவரை பார்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 2 பிள்ளைகள் பெறும் வரையில் தான் அவருடைய வாழ்க்கை சந்தோஷமா இருந்தது. அதுக்கு பிறகு அவர் தவறால் நடத்தப்பட்டபடியினால் அவருடைய வாழ்க்கையே தவறாய் போனது. திருமண வாழ்க்கை வரும்பொழுது, நெருங்கி வரும்பொழுது, வாலிப பிள்ளைகள், யாராலும் நீங்கள் தவறாய் நடத்தப்படக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும். சபையில நிறைய பேர் சொல்றத நான் பார்த்திருக்கிறேன், பாஸ்டர் நான் ஒரு ஊழியக்காரரை கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருப்பேன், இப்ப நான் பாருங்க என் கணவர் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறார், வேதனைப்படுறாங்க. அழைப்பை சாதாரணமா நினைக்காதீங்க. ஆமென். தேவன் உங்களை அழைத்தால் அந்த அழைப்பிற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். யாராவது உங்களை இப்படி செய்யாத அப்படி செய்யாத, வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய், ஏன்னா அவங்க ஊழியம் செய்யட்டும், நீ மாத்திரம் ஆமென் வேலைக்கு போ, பாதி இப்படி பாதி அப்படி அல்ல. முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடினால் அதற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். கைகளை வைத்து அல்லையா சொல்லுவோமா? ஆமென். யாராவது உங்களை மிஸ்டைரக்ட் பண்ணுவாங்க, ஊழியர்கள். உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களை யாராவது மிஸ்கைட் பண்ணா நீங்க வழி விலகி போய் விடாதிருங்கள்.
ஊழியத்தை நம்ம ஊழியமா செய்வோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுங்க, சும்மா வாங்க, பார்ட்னரா இருங்க, சிக்கல்ல மாட்டிடுவோம். என் சர்ச்சில் வந்தாங்க, 10 லேண்டு நான் வித்து கொடுத்தேன்னா எனக்கு 1 லேண்டு ஃப்ரீ. சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகளை பிடிச்சு கொடுக்கணும். என் கூட ஒர்ஷிப் நடத்தினவர் விழுந்துட்டார் அந்த வலையில. 10 பேரை பிடிச்சு கொடுத்தார், அவருக்கு 1 கிரவுண்டு கிடைக்கும்ட்டு. கிடைச்சது. ஆனால் அவர் யாருக்கெல்லாம் பிடிச்சு கொடுத்தாரோ அவங்களுக்கெல்லாம் இன்னும் நிலம் கிடைக்கல. பிறகு அவரை பிடிக்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்கள். சொந்த வீட்டில் இருக்க முடியாம அந்த வீடை வித்துட்டு கார்ல போக முடியாம மறைந்து ஒளிந்து வாழ்ந்தார் அவர். நான் அந்த வலையில சிக்கி இருந்தா இன்னைக்கு நான் ஊழியத்தை விட்டுருப்பேன். 5 கிராமத்துல 5 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்கு. சும்மா பார்ட்னரா இருங்க பாஸ்டர், தேங்காவா வந்துட்டு இருக்கோம் நாங்க. இப்படிதான் ஊழியத்துக்கு இடையிடையே சில பிசாசு உள்ள கொண்டு வருவான் ஆரம்ப காலத்துல. ஆனா ஆண்டவர் எங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. 25 கிலோ அரிசி ஊறுகாய் பாட்டிலோட ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. என் மனைவிக்காக நன்றி செலுத்துகிறேன். முதல் 3 வருடங்கள் 4 வருடங்கள் என்ன அரிசி கஞ்சி தான் இருந்தது. ஆனா ஆண்டவர் எங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பினார். ஹல்லேலூயா. என் மனைவியை நான் வேலைக்கு அனுப்பல, விசுவாசமா இருந்தோம். கஷ்டம்தான் ஆரம்பத்துல. ஆண்டவர் உங்களை இப்படி வழி தவறி விட்டு விட்டால் ஊழிய காலம் முழுவதும் கஷ்டமாய் மாறிவிடும். மிஸ்டைரக்டட் இயர்ஸ். யாராவது உங்களை ஊழியத்தில் மிஸ்கைட் பண்றாங்கன்னா உங்களுடைய ஊழியத்தின் பலனை, உங்கள் குடும்பத்தின் பலனை பிசாசு சாப்பிட ஆரம்பித்து விடுவான். இப்ப எனக்கு எத்தனை சொன்னேன்னு தெரியல. கடைசி குறிப்பை நான் சொல்லுகிறேன். கிறிஸ்து இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கை. கைகளை உயர்த்தோர் அல்லையா சொல்லுவோமா? ஆமென். கிறிஸ்தவ குடும்பத்துல தான் இருக்கிறீங்க, ஆனா உங்க குடும்பத்துல யாரு கிடையாது. கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறோம், ஆனா நம்முடைய குடும்பத்தில் கிறிஸ்துவின் வாசனையே இல்லை. இயேசுவுக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. கிரைஸ்ட்லெஸ் இயர்ஸ். ஊழியம் செய்யணும்னு நம்ம சொல்றான், ஆண்டவரோடு நமக்கு நெருங்கிய உறவு இல்லை, தொடர்பு இல்லை, உபவாச ஜெபம் இல்லை, தனி ஜெபம் இல்லை. நான் சொன்ன 4 விதமான ஜெபங்கள்ல எல்லா ஜெபத்திலையும் உங்களுடைய ஈடுபாடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுமா? அந்த 4 ஜெபத்தை சொல்லிடுவோம். தனி ஜெபம், குடும்ப ஜெபம், சபை ஜெபம் விட்டு விடாதிருங்கள். அது காத்திருப்பு ஜெபமா இருக்கட்டும், உபவாச ஜெபமா இருக்கட்டும். நாளை காலை கூட்டத்திற்கு நீங்கள் எல்லாரும் வருவீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்து 4வது ஜெபம் சமுதாய ஜெபம். ஏரியா பிரேயர் உங்க ஏரியாவில் வச்சிருக்கிறாங்கன்னா அந்த ஜெப கூட்டத்தை விட்டுறாதீங்க. அந்த ஜெபத்தில் தான் ஏரியாவில் இருக்கிற வல்லமைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். 3 முன்னுரிமைகள் சொன்னேன். முதலாவது தேவன், 2வது குடும்பம், 3வது தான் எது? ஊழியம். ஊழியத்தை மேல கொண்டு வரக்கூடாது, ஊழியத்தை 2வதும் கொண்டு வரக்கூடாது. முதலாவது நானும் தேவனும். உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். காலையிலிருந்து இவ்வளவு நேரம் நல்ல அறை கொடுத்து ஜெபிக்க வைத்து என்னை இந்த கூட்டத்திற்கு நீங்கள் அழைத்து வந்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஊழியம் இன்னைக்கு சாயங்காலம் நான் செய்கிற இந்த 7:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் தான் ஊழியம். ஆனா காலையிலிருந்து நானும் தேவனும் என்கிற உறவில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அடிக்கடி இன்னைக்கு முடிச்சு போன பிறகு குடும்பத்தோட பேசணும், குடும்பத்தோட பேசணும், குடும்பத்தை முக்கியப்படுத்தணும். குடும்பத்தை பிசாசு உடைக்க பார்ப்பான். கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்குள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். சபையை நேசித்து போஷித்து காப்பாற்றுகிற இயேசுவின் அந்த திவ்ய சுபாவங்கள் உங்களுக்குள்ளே வர வேண்டும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? இந்த 7 விதமான கூட்ட மக்களை ஆண்டவர் இந்த வட்டாரத்திலே நீங்கள் சந்திக்க ஆமென் நேரிடும். அவர்களுக்கு நீங்கள் இயேசுவை பற்றி சொல்ல ஒரு நாளும் தயங்கக்கூடாது. முதலாவது கூட்டம் ஆமீன் கனியற்ற வாழ்க்கையை ஆமீன் வாழ்கிறவர்கள், வேதனை உள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்கள். ஆமீன் அவர்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். ஆமீன் சுயநலமாய் வாழ்கிறவர்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். ஹல்லேலூயா. முரட்டாட்டம் பண்ணுகிற கூட்டத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும். மற்றவர்களால் தவறாய் நடத்தப்படுகிற மக்கள் கூட்டத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும். கடைசியாக இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெரிய கூட்டம் உங்களை சுற்றிலும் இருக்கிறது. எல்லாரும் கைகளை உயர்த்தி அந்த கூட்டத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இவர்களை இரட்சிப்புக்குள்ளே வழி நடத்த போகிறார். ஆண்டவர் இன்றைக்கு அநேகரை சுகப்படுத்த போகிறார்.
இன்றைக்கு ஆண்டவர் அநேகரை விடுதலை காக்க போகிறார். அடுத்த ஒரு 5 நிமிடங்கள் விடுதலைக்காக ஜெபம் பண்ணி விட்டு நான் பாஸ்டருடைய கைகளில் கொடுக்க போகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு சொன்னது போல அநேகருடைய வியாதிகளை கர்த்தர் சுகமாக்க போகிறார். ஆமென். அநேகருடைய கட்டுகள் உடைக்கப்பட போகிறது இயேசுவின் நாமத்தினால். ஆமென். சரீரத்தில் வியாதியோடு கூட இருக்கிறவர்கள், வியாதியின் வேதனையினால் கஷ்டப்படுகிறவர்களுக்காக இன்று இரவு நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் வியாதியின் வேதனையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க போகிறார். ஹல்லேலூயா. மற்ற தேவைகளுக்காக நாளை இரவு கூட்டத்தில் நாம் ஜெபிப்போம். விசேஷமாக நாளை இரவு கூட்டத்தில் கடன் பிரச்சனை உள்ளவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். கடன் பிரச்சனையில் உள்ளவர்களை ஆண்டவர் விடுதலையாக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்று இரவு விசேஷமாக வியாதியின் வேதனையில் இருக்கிறவர்கள், குடியின் கட்டுகளில் இருக்கிறவர்கள், என் கணவர் குடிக்கிறார், என் பிள்ளை குடிக்கிறார், அந்த குடியின் பழக்கத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறார். அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க போகிறார். இயேசுவின் நாமத்தினால் வியாதியின் கட்டுகள் உடைக்கப்பட போகிறது. ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி வைத்திருங்கள். அது எந்த வியாதியா இருக்கட்டும், எந்த வியாதியா இருக்கட்டும், கேன்சர் வியாதியை கூட கர்த்தர் சுகமாக்குவார். வியாதியிலே நீங்கள் விசுவாசிக்க முடியாத வியாதி கேன்சரா இருக்கலாம், ஆண்டவர் அதிலிருந்து சுகத்தை கொடுக்க போகிறார். தைராய்டு கட்டிகள் மறைய போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது ஒரு வல்லமை இறங்க போகிறது. கைகளை உயர்த்தினவர்கள் கைகளை உயர்த்தி கொண்டே இருங்கள். இயேசுவின் வஸ்திர தொங்கலால் இந்த இடம் நிரம்பி இருக்கிறது. ஆண்டவர் இயேசு அற்புதத்தை செய்ய போகிறார். வீடுகளில் இருந்தாலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இயேசுவே என்று கூப்பிடுங்கள், இயேசுவே என்று கூப்பிடுங்கள். இயேசுவின் தழும்புகளால் சுகமாகிறீர்கள், இயேசுவின் தழும்புகளால் சுகமாகிறீர்கள். அவர் உங்களை சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அவருடைய ஆணி பாய்ந்த கரம் இப்பொழுது உங்களை தொடுகிறது, இப்பொழுது உங்களை தொடுகிறது. அநேகருடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் உங்களை தொட்டுக்கொண்டிருக்கிறார், தொட்டுக்கொண்டிருக்கிறார். எந்த இடத்தில் இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்கள். அவருடைய தழும்புகளில் உள்ள வல்லமை உங்களை சுகமாக்குகிறது. கரங்களை தட்டி ஆவியிலே நிறைந்து அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வோமாக. ஆமென். வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் என்கிற அந்த பாடலை ஒரு 2 நிமிடம் பாடுவார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய சுகமளிக்கும் வல்லமை இந்த வட்டாரம் முழுவதும் பரவி வர போகிறது. நீங்கள் வீடுகளில் இருந்தாலும் வெளியில் எழும்பி வரலாம். ஆமீன். கட்டுகள் உடைக்கப்படும். இந்த சத்தத்தை கேட்கிற எந்த வியாதியா இருந்தாலும் நல்ல கரங்களை தட்டி பாடல் குழு ஒரு 2 நிமிடம் பாடுவார். அந்த நேரத்தில் ஆண்டுடைய வல்லமை உங்களை தொடப்போகிறது. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை இயேசுவின் நாமத்தினால் வல்லமை. ஹல்லேலூயா. முதல் வரிசையிலிருந்து கடைசி வரிசை வரையில் இயேசுவின் நாமத்தினால் ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். சப்பாடிகள் நடக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. முடவன் மானை போல குதிப்பான். அற்புதம் நடக்கட்டும். ஓ ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் இன்னும் ஒரே நிமிடம் தான் சுகம் உண்டாகட்டும். குடி பழக்கம் இதோடு கூட மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆமென். உடைய பிள்ளைகளுக்கு நீ சுகத்தை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம், விடுதலை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம்,
விடுதலை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நல்லா பாடிக்கொண்டே இருங்க. எஸ் எஸ், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில். இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்து. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம்.